Hello friends, welcome to my channel Priya's Life After 50. நான் ஸ்ரீ பிரியா கணேஷ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங்லேருந்து என்னோடய ரொட்டீன் வந்து என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங்லேருந்து கஷாயம் குடிச்சிட்டு டெரஸ்க்கு வந்துட்டேன். ஸோ மாடியில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா வந்து பூலாம் பூத்துருந்தது, காயுமே வந்து காய்ச்சிருந்தது. ஸோ இது வந்து என்னோடய ஒரு டெய்லி ரொட்டீன். மாடிக்கு வந்து என்னென்ன செடியெலாம் எப்படிலாம் இருக்குது, பூச்சிலாம் வராமல் இருக்கா, அதே போல் சில இதெல்லாம் விதை போட்டிருப்பேன், விதையெல்லாம் வந்திருக்கா அப்படிங்கிறத ஒரு மார்னிங் ஃபுல்லாக வந்து ஒரு நோட்டம் விடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு மார்னிங் வந்து இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு பூவோ இல்லாட்டி நம்ம காயோ அதெல்லாம் பார்க்கும்போது மைண்டுக்கு வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் மாடித்தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அது வந்து கிளியர் பண்ணுறேன். இந்த மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்காக தான் பண்ணுறேன், எந்த கெமிக்கலுமே இல்லையம்மா, ஆர்கானிக்காக தான் நான் வந்து பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காராமணி வந்து காய் நிறையா காய்ச்சிருக்கு, அதே போல வெண்டையும் வந்து காய்ச்சிருக்கு, இதுவும் வர ஆரம்பிச்சிருக்கு, புடலங்காய் பீர்க்கன் இதெல்லாமே உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து மைண்ட் வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே எனக்கு வந்து கருவேப்பிலையும் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன் நான் சமையலுக்கு. அப்புறம் வந்து மார்னிங் அது முடிஞ்சிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 பூனைக்கு வந்து பாலும் அதோட ஃபுட்டும் வந்து கொடுத்தேன். ஸோ இதுவும் என்னோட டெய்லி ரொட்டீனில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாட்டுக்குள்ளேயே வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து வாக் போனேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம கிச்சன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெல்லிக்காய் ஜூஸ் இன்றைக்கி மார்னிங் குடித்தது. மாடியிலேருந்து நான் பறித்த கருவேப்பிலை தான், என்னோடய மாடி தோட்டத்துலேருந்து பறித்த கருவேப்பிலை தான். ஸோ இதில் வந்து 2 நெல்லிக்காய் போட்டேன், எங்கள் 2 பேருக்கு வந்து 2 நெல்லிக்காய் போட்டேன், ஒரு பிடி கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்து ஜீரகம், கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி, இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மோரை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதோட இதையும் மிக்ஸையும் சேர்த்து குடித்தோம் அப்படின்னாக்கா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கருவேப்பிலை இருக்கிறதுனால முடி வளர்கிறதுக்கும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஜிஞ்சர் போட்டிருக்கோம், ஜீரகம் போட்டிருக்கோம், டைஜஷனுக்குமே இது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஆம்லா ஜூஸ் வந்து ரெகுலராக நம்ம வந்து எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா முடி கொட்டுறது வந்து நல்லாவே கம்மியாக இருக்குது. இது நான் ப்ராக்டிக்கலாக வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். முடி வந்து நிறையா கொட்டும், இந்த மெனோபாஸ் டைமில் வந்து முடி வந்து நிறையா கொட்டும். இது வந்து நான் ரெகுலராக எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா முடி கொட்டுறதுமே எனக்கு வந்து கம்மியாக இருக்குது, க்ரோத்துமே எனக்கு வந்து இருக்குது. அதோட நம்ம வந்து மோரும் வந்து சாப்பிட்றம்போது உடம்புக்கும் மோருமே வந்து குளிர்ச்சி தான். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இந்த ஆம்லா ஜூஸ் வந்து டெய்லி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ரெகுலர் ஒர்க்கு தான், நம்ம வந்து கிச்சன் ஒர்க் வந்து சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ மார்னிங் வந்து நார்மலாக நான் சொல்கிற சஜஷன் என்ன அப்படின்னாக்க, மார்னிங் சீக்கிரம் எழுந்துக்கிற ஹேபிட் நமக்கு வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலே ஹரிபரியாக எந்த வேலையுமே நம்ம வந்து பண்ண வேணாம், நிதானமாக வந்து பண்ணலாம். இப்போ வந்து ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்புகிறவங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், ஸோ யாராக இருக்கட்டும், மார்னிங் வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே கொஞ்சம் எழுந்துட்டிங்க அப்படின்னா இல்லை ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து வேலையை முடிச்சுட்டு பொறுமையாக நம்ம வந்து கிளம்பலாம். இல்லாட்டினா ஒரு டென்ஷனோடு நம்ம வந்து கிளம்புற மாதிரி இருக்கும், பசங்களையும் டென்ஷனோடு ஸ்கூலுக்கு வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் முன்னாடியே எழுந்து அந்த ஹேபிட் ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக ஒரு 2-3 நாள் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஹேபிட் வந்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மைண்டு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி ஹரிபரியாக பண்ணாமல் இருக்கிறது வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரம் எழுந்திக்கிறத நம்ம எப்பொழுதுமே வந்து அது ஃபாலோ பண்ணால் நமக்கு உடம்புக்குமே ரொம்ப நல்லது. நிறைய டைம் இருக்கும் உங்களுக்கு, இன்னும் டைம் வந்து வேலை நிறைய நம்ம வந்து பண்ணலாம், ப்ரொடக்டிவாக நம்ம வந்து வேலை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த வேலையெல்லாம் சமையல்லாம் ஆச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் அடுத்து ஜிம்க்கு வந்து போகணும். அதனால் மேக்ஸிமம் அந்த டைமுக்குள்ளே ஒரு 10 மணிக்குள்ளே என்னால் என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிம்க்கு வந்து நான் கிளம்பிட்டேன். மார்னிங் பாத்திரமும் கொஞ்சம் இருந்தது, இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய சமையல் இல்லை, அதனால் வந்து பாத்திரம் கொஞ்சமாக தான் இருந்தது. ஸோ அதையும் வந்து தேய்ச்சிட்டு ஆல்மோஸ்ட் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்ம யூஸ்வலாக அந்த மாதிரி வெளியில் போயிட்டு ஜிம் போயிட்டு வரும்போது கிச்சன் ஃபுல்லாக சிங்கில் வந்து பாத்திரம் இருந்தாலே நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கடுப்பாக இருக்கும், ஐயோ வந்து தேய்க்கணுமே அப்படின்னு. ஸோ மேக்ஸிமம் கையோட நம்ம வந்து பாத்திரத்தெல்லாம் நம்ம தேய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா பெரிய பேர்டன் வந்து நமக்கு இருக்காது. அதே போல வந்து கையோட கிச்சனை தொடச்சி வச்சிடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் அதாவது எடுத்து அந்த இடத்துல வச்சாலே நமக்கு வந்து பாதி வேலை வந்து முடிஞ்சிடும். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவதானியம் சுண்டல் இருந்தது, அதுக்கப்புறம் சாலட் வந்து அது சாப்பிட்டேன். இன்றைக்கி சமையல் வந்து சாதம், பருப்பு,
அதுக்கப்புறம் வந்து பன்னீர் வந்து எனக்காக வச்சுருந்தேன். ஸோ வந்து மத்தியானம் ஜிம் போயிட்டு வந்து அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது வாழைத்தண்டு மோர் போட்டு சுண்டைக்காய் போட்டு வெத்த குழம்பு. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து சமையல். ஸோ லஞ்சுக்கும் வந்து நான் சாலட் ஏதாவது எடுத்துகிட்டு அப்படியே வந்து லஞ்சையும் நான் வந்து முடிச்சிடுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் நான் வந்து ஜிம்க்கு கிளம்பினேன். ஸோ ஜிம்மில் பார்த்தீங்கன்னாக்கா ஜிம்முக்கு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே 12:15 எனக்கு அந்த மாதிரி ஆச்சு. வந்து ஒரு நல்லா ஒரு பட்டர் மில்க்கு போட்டு குடித்தேன். ஸோ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா லஞ்சு வந்து சாப்பிட்டேன். ஸோ லஞ்சு வந்து இன்றைக்கி அதான் சொன்ன மாதிரி தான், சிம்பிள் மெனு தான், பட் ஹெல்த்தியான மெனு. ஸோ அந்த மாதிரி நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரைஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு காய்கறி நிறையா சாப்பிடும்போது வெயிட் லாஸ்க்கு நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் ஜிம் போயிட்டு வந்து தலைக்கெலாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பன்னீர் வந்து ரெடி பண்ணினேன். கொஞ்சம் சூடாக பண்ணினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சாதமும் சூடு பண்ணிட்டேன் சாதம். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சாதத்தில் நல்லா நெய் விட்டு பருப்பு நெய் வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கனாக்கா உருக்கி தான் வந்து விடணும். அதனால் வந்து நெய் நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் உருக்கியே நீங்கள் வந்து சாப்பிடுங்க. நான் வந்து ஆர்கானிக் நெய் தான் வாங்குகிறேன், பசு நெய் வந்து வாங்குகிறேன். மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட தான் வாங்குகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவங்கள்ட்ட வெஜிடபிள்ஸ்லேருந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ வேணுங்கிறவங்க மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கனாக்கா வெப்சைட்டே இருக்கும், நீங்கள் அவங்கள்ட்ட வேணால் வாங்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா லஞ்ச் வந்து கொஞ்சமாக சாதம் எடுத்துட்டேன். அப்புறம் பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு நெய் விட்டு வெத்த குழம்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் நிறையா வந்து காய் வந்து போட்டுட்டேன். அந்த இன்றைக்கி வாழைத்தண்டு கூட்டு தான் இல்லையா, மோர் கூட்டு இல்லையா. ஸோ வெத்த குழம்புக்கும் மோர் கூட்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மோர் கூட்டும் நிறையா போட்டு இன்றைக்கி வந்து லஞ்சு வந்து இதோடு நான் முடிச்சிட்டேன். ஸோ முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் கிச்சனுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தது, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ரெகுலர் ஒர்க் வந்து என்னவோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி வந்து மாடிக்கு போகணும், டெரஸ்க்கு போயிட்டு செடிக்கு தண்ணி விடணும், அங்கே ஏதாவது வேலை இருக்குனாக்கா அது போகணும். ஸோ ஈவினிங் நமக்கு அடுத்து வந்து ஈவினிங்க்கு டின்னர் ரெடி பண்ணணும். அந்த மாதிரி ரெகுலராக ஒர்க்கு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு நாப் டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு நாப் டைம் இருக்கும் மேக்ஸிமம். அதுக்கு மேலே எனக்கு வந்து தூக்கம் வராது. இல்லாட்டி சும்மா படுத்து பொறந்துட்டு இருப்பேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு வந்து சுத்தமாக தூக்கம் வராது. அந்த டைமில் வந்து துணி உணர்த்துறது, துணி மடித்து வைக்கிறது, அந்த மாதிரி ரெகுலர் ஒர்க் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நான் வந்து பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த vlog வந்து இதோட முடியுது. உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.